இன்னைக்கு கூட ஒரு மேபி 10 to 15 மினிட்ஸுக்குள்ள ஒரு ஷார்ட் மெசேஜ் அவங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். நான் இன்னைக்கு ஒரு சில வசனங்கள் எபேசியர்ல இருந்து ஒரு சில வசனங்களை குறிப்பிட்டு வி ஆர் சோசன் டு பி ஹோலி, நம்ம எல்லாருமே வந்து ஆண்டவர் வந்து பலவிதமான பின்னணியிலிருந்து ஆண்டவர் நம்ம தெரிஞ்செடுத்திருக்கிறார். நம்ம சில காரியங்களை சூஸ் பண்ணுவோம் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். அதே மாதிரி தேவனும் நம்மை வந்து எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா வேற ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரீசன் என்னன்னா வந்து இட் இஸ் டு பி ஹோலி. ஸோ இந்த டைட்டிலுக்கு கீழே வந்து மேபி வி வில் கோ த்ரூ ஃபியூ வசனங்கள். இந்த எபேசியர் 1:4 நம்ம வாசிப்போம் அப்படின்னா அதுல என்ன வாசிக்கிறோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதுக்கு அதை ஐ திங்க் அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்துல நம்ம வாசிக்கும் போது ஐ திங்க் இல்ல மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுல வந்து எதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்துக்கிறார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. நீங்க அதை வாசிச்சீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஒரு பரிசுத்தம் உள்ளவங்களாக இருக்கணும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹோலி லைஃப் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்லும் போது என்னென்ன காரியங்கள் நம்ம சொல்லுவோம்னா, நிறைய முறை வந்து சுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம ரெஃபர் பண்ணுவோம். பட் ஹோலிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் வந்து செட் அப்பார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட. நம்ம வந்து நிறைய முறை வந்து சில காரியங்களை சில குறிப்பிட்ட பர்பஸுக்காக பிரித்து வைத்திருப்போம். அதே மாதிரி தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை செப்பரேட் பண்ணி அவருக்காகவே இந்த உலகத்திலிருந்து, உலக பாவ அட்மாஸ்பியர்ல இருந்து, பாவ பழக்கங்களிலிருந்து, மேபி நிறைய காரியங்கள்ல இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்காக நம்மை காத்துக்கொள்ளணும். அது அப்படி காத்துக்கொள்றது தான் வந்து ஹோலி லைஃப் அப்படின்னு சொல்லி வேதத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஹோலி லைஃப் அப்படின்னா வந்து ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம தெரியலாம். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா பரிசுத்த வாழ்க்கையை வந்து அல்லது செட் அப்பார்ட் லைஃப், ஹோலி லைஃப் அப்படின்னா வந்து சாட்சி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ அதை இங்கே எபேசியர் 1:3 நம்ம வாசிக்கும் போது தேவன் நம்மை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்காக தெரிஞ்செடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து அந்த புக் ஆஃப் எஃபேசியன்ஸ்ல இருந்து ஒரு 3 பாயிண்ட் அவங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். முதலாவதாக அவர் லைஃப், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸு. அப்புறமா கிறிஸ்துவுக்குள்ள வந்து நம்முடைய பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி அதன் தலைப்பில் ஒரு சில கருத்துக்கள். அதுக்கப்புறமா வந்து வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அஸ். இது இன்றைக்கு இருக்கிற எல்லா வசனங்களுமே வந்து எபேசியர் நிருபத்திலிருந்து நான் எடுக்கிறேன். எபேசியர் நிருபத்தை நம்ம குறிப்பாக பார்க்கும்போது இது வந்து ஒரு விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. ஆனால் அந்த விசுவாசிகளுடைய பேக்ரவுண்ட் பார்ப்போம்னா அவங்க வந்து ஒரு ஜென்டைல் பிலீவர்ஸ், யூத குலத்தை அல்லாம ஜென்டைலா இருந்து அப்படிப்பட்டதான சூழல்ல இருந்து வந்தவங்க. இன்னும் எபேசியரை நம்ம வாசிக்கும் போது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அவங்க வந்து ஓரளவு க்ரோயிங், கிரைஸ்டுக்குள்ள க்ரோ ஆயிட்டு இருக்கிற ஒரு ஜென்டைல் பிலீவர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு நடைமுறை ஆலோசனைகளாகவும் அவங்களுடைய பொசிஷன் இன் கிரைஸ்டையும் வந்து ரொம்ப வலியுறுத்தி பவுல் எழுதியிருக்கிறாரு. முதல் 3 அதிகாரங்களையும் நம்ம பார்க்கும்போது பொசிஷன் இன் கிரைஸ்ட கொஞ்சம் அதிகமா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 3 அதிகாரங்களையும் நம்ம பார்க்கும்போது எப்படி வந்து நம்ம ப்ராக்டிக்கலா வந்து கிறிஸ்டியன் லைஃப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எபேசியர் 6 அதிகாரங்களை நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த எபேசியர்ல இருந்து ஒரு சில வசனங்கள் நான் உங்களோட குறிப்பிட்டு அவைகளை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸோ இந்த மேபி அனதர் 10 மினிட்ஸுக்குள்ள இந்த 3 பாயிண்ட்ஸ் அவங்களோட பகிர்ந்து கொள்றேன். அவர் லைஃப் பிஃபோர் அக்செப்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால தேவன் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் என்னங்கன்னு ஒரு சில ரெஃபரன்சஸ். பிளஸ் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார். முதலாவதாக அவர் லைஃப், நேச்சர் ஆஃப் அவர் லைஃப் பிஃபோர் அக்செப்டிங் ஜீசஸ் கிரைஸ்ட். இதை வந்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 11 இருந்து 13 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம படிப்போம் அப்படின்னா நமக்கு தெரிய வரும். அதுல 13ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முன்னே தூரமா இருந்தீர்கள், தூரமா இருந்த நீங்கள் இப்பொழுது
கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாய் ஆனீர்கள். அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி தேவனை விட்டு, தேவனுடைய காரியங்களை விட்டு தூரமா இருந்தோம். ஆனா கிறிஸ்துவுக்கு பிறகு நம்ம வந்து தேவனோடு ஒரு நெருங்கிய உறவும் தேவனுக்குள்ளான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியுது. 11, 12 வசனங்களை நம்ம இன்னும் உன்னிப்பா கவனிப்போம்னா நிறைய காரியங்களை அந்த பகுதியில வந்து அவர் சொல்றார். ஒரு 11 வசனத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியரா இருந்தீங்க. ஆனா மாம்சத்தின்படி புறஜாதியா இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேனமுடையவர்களால் விருத்தம் சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள் 12ஆம் வசனத்துல பார்க்கும்போது 5 விதமான பாயிண்ட்ஸ் வந்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அதாவது ஜூயிஷ் கிறிஸ்டியன்ஸ், ஜூயிஷா இருக்கிறவங்களுக்கும் புறஜாதியில இருக்கிறவங்களுக்கும் 5 வேறுபாடுகளை இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து கிறிஸ்துவை சேராதவங்களா இருந்தோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை சேராதவங்களா தூரத்துல இருந்தோம். இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்கள், அதாவது பொலிட்டிக்கலா வந்து நம்மள வந்து புறம்பானவர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து வாக்குத்தத்துக்கு புறம்பானவர்கள், அப்படிப்பட்டவங்க ஒரு நிலைமையில இருந்தோம். மூன்றாவது உடன்படிக்கைக்கு அந்நியர். தேவன் வந்து இந்த பழைய ஏற்பாடை நம்ம பார்க்கும்போது அதுல வந்து தன்னுடைய ஒரு ஜனத்தை தனக்கென்று தெரிந்தெடுத்து அந்த ஜனத்தோட உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கைக்கு நம்ம வந்து அந்நியரா இருந்ததாக சொல்லப்படுது. நாலாவது நம்பிக்கை இல்லாதவர்கள், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், இந்த வாழ்க்கை மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தோம். அஞ்சாவது ஒரு பாயிண்ட் நம்ம பார்ப்போம்னா குறிப்பாக தேவனற்றவர்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த 12ஆம் வசனத்துல கிறிஸ்துவுக்கு முன் நம்ம தூரமா இருந்தோம். அதை சார்ந்து இன்னும் கிறிஸ்துவை சேராதவர்களாக, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, உடன்படிக்கைக்கு அந்நியராக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, தேவனற்றவர்களா இருந்தோம். ஸோ இப்படி இருந்த நம்ம வந்து ஆண்டவர் வந்து தெரிந்தெடுத்து நம்மளை வந்து அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால தேவன் நம்மை நிரப்பினார். அவ்வாறு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இந்த இதுல என்னென்ன ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க அந்த படிப்பீங்கன்னா, முதலாவது நம்மை புத்திரர் சுவிகாரர் ஆகும்படிக்கு தேவன் நம்மை முன்குறித்து தேவனுடைய புத்திர சுவிகாரர் என்கிற ஒரு நிலைமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ அடாப்ஷன் டு சன்ஷிப், தேவனுடைய புத்திரர் என்கிற ஒரு ஸ்தானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னொரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம்னா, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறேன்னு சொல்லி எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். அதாவது ஒரு இரத்தத்தை கொடுத்து நம்ம வந்து ரிடீம் பண்ணியிருக்கிறார். அதாவது இதை கொடுத்துட்டு பாவத்துக்கு அடிமையா இருந்து நம்ம வந்து அவர் வந்து விடுதலை பண்ணியிருக்கிறாரு. பிளஸ் வந்து நம்மளுடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய பாவங்களுடைய தண்டனைகளை தேவன் நமக்கு கொடுக்காம நம்மை மன்னித்து ஒரு நிரந்தரமான ஒரு நம்பிக்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ redeemed and forgiven. அப்புறம் வந்து இன்னொரு வசனத்தை நம்ம பார்ப்போம்னா, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி, அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது நீங்க இன்னும் வந்து 1 நீங்க வாசிப்போம்னா, கிறிஸ்துவுடைய இந்த பரலோகத்துல வந்து கிறிஸ்துவுடைய கிறிஸ்துவுக்கு இருக்கிற அதே சுதந்திரத்தை நம்மளும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு வந்து அந்த சுதந்திரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது we are here, one of the here சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுடனே கூட அவர் சுதந்திரத்துல வந்து நம்ம பங்குள்ளவர்களாகும்படி தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம் அப்படின்னா, எபேசியர் 1:13 சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு. பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அதாவது தேவன் நமக்கு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்கிறதுக்கு ஒரு நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து இந்த உலகத்துல நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை சீல் பண்றதுக்கு அத்தாட்சியாக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சகல ஆசீர்வாதங்களினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ற வசனத்தின் அடிப்படையில இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது. சுவிகார புத்திரராகும்படி தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார்.
redeemed and forgiven. God gave us a inherit in heaven. அப்புறமா வந்து we are sealed by the Holy Spirit. ஸோ அப்படி இருக்கிற நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி, வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அஸ். மற்ற புறஜாதிகளை போல நீங்க வீணான சிந்தையிலே நடக்கிறது போல இனி நடவாதிருங்கள். அதாவது இந்த உலகத்துல வந்து நிறைய காரியங்கள் பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், செட் அப்பார்ட் பர்சனா இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த உலக பிரகாரமான காரியங்களை do not follow the patterns of the world. காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த உலகத்துல இருக்கிறவங்க வந்து வேற எதுக்கோ தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதனால அவங்கள மாதிரி நீங்க வந்து அறியாமையினாலேயோ உணர்வு இல்லாதவர்களாகவோ அல்லது வந்து அந்தகாரப்பட்டவங்களா இல்ல, வெளிச்சம் உள்ளவங்களா இருக்கிறீங்க, தேவனை பின்பற்றுவங்களா இருக்கிறீங்க. ஆகவே வந்து மற்ற புறஜாதிகளை போல வந்து நீங்க இந்த உலகத்தின் காரியங்களை பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னொரு பாயிண்ட நம்ம வாசிப்போம்னா, do not disobey the leading. ஓகே, இதுல வந்து லீடிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கும். அந்த do not disobey the leading of the Holy Spirit. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நம்ம வந்து ஆண்டவரோடு கூட நெருங்கிய ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் வந்து நமக்கு அமைதியா வந்து நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பரிசுத்தாவியானவர் மூலமா வந்து கைட் பண்ணுவாரு. அந்த இதை வந்து நம்ம கீழ்ப்படியாம இருப்போம் அப்படின்னா பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்முடைய வாழ்க்கையில அப்பப்போ தேவன் நம்ம பரிசுத்தாவியார் நம்ம லீட் பண்ணும்போது நம்ம அதுக்கு கீழ்ப்படிங்கிறவங்களா இருக்கணும். do not disobey the leading of the Holy Spirit. மூன்றாவது பாயிண்ட் அப்படின்னா வந்து reflect Christ in your life and behavior. இதுக்கு ஒரு 2 வசனங்களை நம்ம பார்ப்போம்னா, எபேசியர் 5:2 கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம், கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஸோ walk in love and walk in light. ஸோ இந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம பார்க்குறவங்க வந்து நம்ம அன்பிலே நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்ற அளவுக்கு நம்முடைய வார்த்தைகள், செயல்கள், அப்புறமா வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிற தன்மைகள், இதுல வந்து நம்ம அன்பிலே நடக்கிறவங்களா இருக்கணும். அப்புறம் நம்முடைய நற்கிரிகளை கண்டு மற்றவர்கள் கிறிஸ்துவண்டை வர்ற அளவுக்கு நம்முடைய செயல்கள் எல்லாம் வந்து ஒரு குட் டீட்ஸா நற்கிரிகளா இருக்கணும். இந்த 3 காரியங்கள் வந்து நம்ம நினைவில் வைத்துக் கொள்வோம். do not follow the patterns of the world, do not disobey the leading of the Holy Spirit, do not reflect Christ in your life and behavior. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நமக்கு நன்றி. எபேசியர் புத்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை ஃபாலோ பண்ணாதபடிக்கு இந்த தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படவும் அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கவும் அனுதின வாழ்க்கையிலையும் எங்களுடைய செயல்களும் சிந்தனைகளிலும் வார்த்தைகளிலும் உம்மை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். சரி, கேட்டுச்சா எல்லாம் பாலா? எனக்கு வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுண்ணா. என்னுடைய இன்டர்நெட் வந்து கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன். பட் உங்களுடைய இது கிளியரா இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே, மேபி ஆல்டர்னேட் வெனஸ்டேஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் வேற யாராவது ஒருத்தங்க வந்து they can share the message ஆர் ஈவன் ஹோஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஜான் வந்து லேட்டா ஜாயின் பண்ணாப்லன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே, மேபி we can நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குவோம். ஓகே ஓகே. ஸோ உங்களோட டைம் மீட்டிங் எவ்வளவு நேரம் இருக்குன்னா